ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியலில் 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்து இந்த லெசன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 25 கொஸ்டின் ஸ்லைடில் மூவ் ஆகும். அது ஆன்சர் என்னன்னு சரியான பதிலை கமெண்டில் பின் பண்ணுங்கள். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் மறுமலர்ச்சி. இந்த தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்டைய காலத்தில் எழுதி வச்சுருந்த நூல்கள், இயந்திரமாக மிஷினாக இருக்க எதாக இருந்தாலும் பாரம்பரியமிக்க முறையில் எதுவுமே சரிப்படுத்தப்பட்ட வரலை. திருப்பி அதை ரீஃபைன் பண்ணி எல்லாமே சரியான முறையில் கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது தான் தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போ வாங்க இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த தமிழ் மறுமலர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்துச்சு. இந்த வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு தான் மறுமலர்ச்சி, இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்ததான் இந்த தமிழ் மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட் என்னது, இதோட பின்மூலங்கள் அடியுரைகள். அது என்னன்னு பார்த்தோம்னா அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு ஒரு அடியுரமாக இது விளங்குனுச்சு. இந்த அச்சு இயந்திரம் வருகைக்கு பின்னர் தான் தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. இதோட முக்கிய ஆளுமைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யாரெல்லாம் ரொம்ப உதாரணமாக காரணமாக இருந்தாங்க, எந்த புக்கை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமானவர் தாமோதரனர் சொல்லுவோம். இன்னொருத்தவங்க ஊவேசா. இந்த ஊவேசா யாரோட மாணவர்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனரோட மாணவர் தான் இந்த ஊவேசா. இவர் என்னென்ன நூல்கள்லாம் இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி 1887 வந்தது. 10 பாட்டு 1889. அடுத்தது சிலப்பதிகாரம் 1892. நெக்ஸ்ட்டு புறநானூறு 1894. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை 1895. மணிமேகலை 1898. ஐங்குறுநூறு 1903. பதிற்றுப்பத்து 1904. இந்த ஆண்டில் ஓவே சாமிநாதர் இந்த வரிசையை அந்த இலக்கிய நூல்களை வெளியிடும் முயற்சிகளை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சொல்ல இதில் முக்கிய அம்சம், இந்த தமிழ் மறுமலர்ச்சியோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் அச்சு இயந்திரத்தோட அறிமுகமும் திராவிட மொழிகள் மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் தான் இந்த தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு ஒரு முக்கிய அடியுரமாக விளங்குனது. இந்த அச்சு இயந்திரம் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இப்போ ஊவேசா யாரு பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனரின் மாணவர் தான் இந்த ஊவேசா. இவர் என்னென்ன நூல்கள் இயற்றினாங்கன்னு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னபடி தான் சீவக சிந்தாமணி. அது என்ன ஆண்டு? 1887. 10 பாட்டு 1889. சிலப்பதிகாரம் 1892. புறநானூறு 1894. புறப்பொருள் வெண்பா மாலை 1895. மணிமேகலை 1898. ஐங்குறுநூறு 1903. பதிற்றுப்பத்து 1904. இந்த ஆண்டுலலாம் உவே சாமிநாதர் இந்த நூல்களை வெளியிட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது காலவரிசைப்படுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனரும் ஓவேசாவும் வருவாங்க. பார்த்தோம்னா சீவை தாமோதரனார், ஓவே சாமிநாதர் போன்ற தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதுமே செலவழித்தாங்க. அதில் தாமோதரனர் என்ன பார்த்தீங்கன்னா பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கிய நூல்களை மீண்டும் பதிப்பித்தார். ஏற்கனவே எழுதப்பட்ட நூலை கலெக்ட் பண்ணி திரும்பி ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. அது சீவை தாமோதரனார். இவர் என்னென்ன நூல்கள் சொன்னாங்க எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிப்பித்த நூல்கள் என்னன்னு வச்சிங்கன்னா தொல்காப்பியம், இலக்கண நூல் தொல்காப்பியம், வீரசோழியம்,
இறையனார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி இது எல்லாம் சி.வே. தாமோதரனார் பதிப்பித்த நூலாகும். அது மாதிரி ஊவேசா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம். அது என்னன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சி.வே. தாமோதரனார் என்ன பண்ணாங்க, இலக்கண நூல். அது என்னன்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. இப்போ ஊவேசா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவர் இலக்கிய நூல்கள். சி.வே. தாமோதரனார் வந்து இலக்கண நூல், ஊவேசா வந்து இலக்கிய நூல். இலக்கியம் என்ன, சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 இதையெல்லாம் ஊவேசா வெளியிட்டாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. இந்த அச்சு தொழில் வந்து எந்த ஆண்டு நம்ம தமிழுக்கு வந்தது, தமிழ்நாடு அறிமுகமானது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். இது வந்து 1778 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் வந்து எங்கே வெளியிடப்பட்டதுன்னா கோவாவில் வெளியிடப்பட்டது. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லோரும் நோட் பண்ணிக்கிங்க. 1778 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. 1778 தம்பிரான் வணக்கம் எனும் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட்டு 1709 முழுமையான அச்சகம் யாரால தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டதுன்னா சீகன் பால்கு. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள். தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. 1778 தம்பிரான் வணக்கம் என தமிழ் கோவாவில் வெளியிடப்பட்டது. 1709 சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. திருக்குறள் எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1812. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ராபர்ட் கால்டுவெல் மற்றும் F.W. எல்லிஸ் இவங்க 2 அறிஞர்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய F.W. எல்லிஸ் இவர்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவினார். 1816 யாருன்னு பார்த்தீங்கன்னா F.W. எல்லிஸ். இவர் வந்து தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவின் கோட்பாட்டை கூறினார். இவன் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்ததான், இவன் வந்து மற்ற குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா F.W. எல்லிஸ். இவர் வந்து ஒரு புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை தொடங்கினவர் தான் F.W. எல்லிஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுனா 1816. இவரோட F.W. எல்லிஸ் காலம் என்னன்னா 1777 டு 1819 வரை F.W. எல்லிஸோட காலம். நெக்ஸ்ட்டு ராபர்ட் கால்டுவெல். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை வந்து 1856 விரிவுபடுத்தினார். அதை F.W. எல்லிஸ் வந்து அவர் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது, வேறு எந்த மொழிகளோட தொடர்பில்லாதுன்னு சொன்னாங்க. இதே ராபர்ட் கால்டுவெல் என்ன சொன்னாங்கன்னா தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலில் இக்கோட்பாட்டை வந்து 1856 விரிவுபடுத்தி சொன்னாங்க. அடுத்தது பி. சுந்தரனார். இவர் தான் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை வந்து சொன்னவர் பி. சுந்தரனார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. இவர் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல, அவர்களின் சமூக வாழ்வில் ஜாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை என சமத்துவம் வந்து நிலவியது என வாதிட்டவர் தான் பி. சுந்தரனார். நெக்ஸ்ட்டு ராமலிங்க அடிகள், அதாவது வள்ளலார்னு சொல்லுவோம். இந்த ராமலிங்க அடிகளார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் வந்து இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். ராமலிங்க அடிகள் வந்து இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ணார்னா தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை குறித்த நூல்களையும் வெளியிட்டார். அதுக்கப்புறம்
இதில் எந்தெந்த கவிஞர்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர், திருவிக்கா, பரிதிமாற் கலைஞர், மறைமலையடிகள், சுப்பிரமணிய பாரதி, சா. வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன், தங்களுக்கு உரித்தான் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ண தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். இவர் என்ன பண்ணார்னா பௌத்தத்திற்கு புத்துயிர் எழுத்த ஒரு தொடக்க கால முன்னோடியாக சிங்காரவேலர் இருந்தார். அவர் காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யாருன்னா சிங்காரவேலர். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யாருன்னா சிங்காரவேலர். காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யாருன்னா சிங்காரவேலர். இவர் பெரியார் ஈவே ராமசாமியும் பண்டிதர் அயோத்திதாசரும் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா சமூக ரீதியாக உரிமைகள் ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை கைப்பிடித்தவர் யார், உயர்த்தி பிடித்தவர் யார் என்பதை பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிதர் அயோத்திதாசர், பெரியார், ஈவே ராமசாமி 2 பேரும். அடுத்தது பரிதிமாற் கலைஞர். இவர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தமிழின் மீது உள்ள பற்றனால பரிதிமாற் கலைஞர் என்ன மாற்றிக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணார்னா சென்னை கிறிஸ்டின் காலேஜில் ஒரு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தமிழின் பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என பெயர் சூட்டி கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதுன்னு முதல்ல வாதாடியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். அது மட்டும் இல்லாமல் 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் பரிதிமாற் கலைஞர். அது மாதிரி 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா அதுவும் பரிதிமாற் கலைஞர் தான். நெக்ஸ்ட்டு மறைமலையடிகள். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை. யாரை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மறைமலையடிகள். இதில் 2 கொஸ்டின் இருக்குது, இதுக்குள்ளேயே வாங்க பார்க்கலாம். இந்த மறைமலையடிகளோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1776 1950 வரையும். இந்த மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு யாரை சொல்கிறோன்னா மறைமலையடிகள். அது மட்டும் இல்லாமல் தூய தமிழ் இயக்கம், அதாவது தனித்தமிழ் இயக்கம், அதை யார் சொல்கிறோம்னா அதுவும் மறைமலையடிகள் தான். இவர் சங்க இலக்கிய நூல் என்னன்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, இது 2க்கும் விளக்க உரை எழுதியிருக்காரு. இவர் சின்ன வயசில் இளைஞராக இருந்தபோது சித்தாந்தா தீபிகா என பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யாருன்னா மறைமலையடிகள். அது இளைஞராக இருந்தபோது சித்தாந்தா தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யாருன்னா மறைமலையடிகள். இவர் சென்னை கிறிஸ்டின் காலேஜில் பல ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் இருக்கு. அதாவது தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலையடிகள் ஊக்குவித்தார். அவர் தூய தமிழ் வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணும், சமஸ்கிருத சொல்ல தமிழ் மொழியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மறைமலையடிகள். இந்த மறைமலையடிகளுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பொண்ணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை. மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் நீலாம்பிகை. இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டது, இந்த தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா இந்த நீலாம்பிகை தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளாரின் மகள் தான் நீலாம்பிகை. அடுத்தது இந்த வேதாச்சலம். இந்த மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாச்சலம். இந்த வேதாச்சலம் என்ற தனது பெயரை தான் அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். அவருடைய ஞானசாகரம் என பத்திரிகை அறிவுகடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என பெயரிடப்பட்டது. மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன வேதாச்சலம். அவங்க பொண்ணு பேரு மறைமலை அடிகளாரின் மகள் பேருன்னு நீலாம்பிகை. இவர் தூய தமிழில் தன்னோட பெயரை வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலையடிகள் என மாற்றிக்கொண்டாங்க.
அவருடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகை வந்து அறிவு கடல் என பெயர் மாற்றம் செஞ்சாங்க. அது அவர் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் வந்து பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதில் நீலாம்பிகை என்ன பண்ணாங்கன்னா, சமஸ்கிருத சொற்களுக்கு இணையாக பொருள் தரக்கூடிய தமிழ் ஒரு சொல்லகராதியை நீலாம்பிகை வந்து தொகுத்தார்.